என்ன மெகஸ்டில ரஸ்லான் அஸ்ஸலாமுஅலைக்கும் ஹாய் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு ரிசு சாராஸ் வேர்ல்ட் சேனல். ஸோ தப்னைல் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறதுல ரொம்ப ஆஸ் யூஷுவல் ஹாப்பி. ஸோ தப்னைல் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஷேஹம்மாவுடைய ஃபர்ஸ்ட் டே நர்சரி தான் பார்க்க போகிறீங்க. ஸோ ஷேஹம்மா வந்து எல்கேஜி நான் இப்போ வந்து சேர்த்து விட்டுருக்கேன். ஸோ அதுக்கு தேவையான லிஸ்ட்டு அவங்க என்னென்னவோ கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் பில்டிங் பாக்ஸு, என்னென்னவோ ஷீட்ஸு, அதில் இந்த ஷீட்ஸு, ஹாஃப் ஷீட்ஸுன்னு சொல்லி எல்லா லிஸ்ட்டில் எல்லாம் வாங்கியாச்சு. லாஸ்ட் டே இது வந்து. ஸோ விடிஞ்சால் ஷேஹம்மா வந்து ஸ்கூல் போகிற டே. ஸோ அந்த நைட்டு தான் நான் உட்காந்து எல்லா கவர்ஸ் போட்டுட்டு இருந்தேன். அவங்க தந்த டெக்ஸ்ட் புக்ஸ், அப்புறம் ரைட்டிங் புக்ஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து கவர் போட்டுட்டு இருந்தேன். ஸோ அதில் வந்து இவங்களோட ஸ்கூல் எப்படின்னா வந்து அந்த கலர் டேக் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஒரு டெக்ஸ்ட் புக்ஸுக்காக இருக்கட்டும், ரைட்டிங் புக்ஸுக்கெல்லாம் வந்து அவங்க ஒரு கலர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கலர்லாம் வந்து நான் அவங்க தந்த டிசைன்கே வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணி கொடுக்கணும். நான் லாஸ்ட்டில் அது பண்ணின மாதிரி நான் காமிக்கிறேன். ஸோ அதெல்லாம் நான் வந்து பண்ணணும். அதுதான் நான் வந்து லாஸ்ட் டே உட்காந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஷேஹம்மா வந்து எல்கேஜி அப்புறம் யூகேஜி 2 இயர்ஸ்க்குமே வந்து நான் வந்து அந்த கொலனாவில் இருக்கிற அந்த பிரைனி கிட்ஸ் இன்டர்நேஷ்னல் மோண்டசிரி அது நர்சரி அந்த ஸ்கூலில் தான் நான் வந்து சேர்த்தேன். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் வந்து அங்கே கொஞ்சம் நல்லா இருக்குது. இது வரைக்குமே பார்த்த வரைக்கும் இப்போ வந்து ஒரு 1 மந்த்தாக போகிறாங்க அவங்க ஸ்கூலுக்கு. அது வரைக்குமே மாஷாஅல்லான்னு அவங்க நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மாஷாஅல்லான்னு ஷேஹம்மா வந்து அவ்வளோ மெச்சூரிட்டி அவங்களோட ஏஜுக்கு. அவங்களுக்கு கூட வந்து நான் எதுக்குமே மெனக்கெடவே தேவையில்லை. அவங்களுக்கு வந்து ஒரு வாட்டி சொல்லி கொடுத்துட்டோம்னா அதை வந்து அவங்க அவ்வளோ கற்பூரம் மாதிரி, அது எப்படி சொல்கிறது, கப்புன்னு பிடிச்சிப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் ஷேஹம்மா வந்து. ஸோ எதுக்காகவுமே வந்து எனக்கு அவங்க கூட மெனக்கெட வேண்டிய அவசியமே இல்லை. மாஷாஅல்லான்னு எதுவுமே டக்குன்னு பிடிச்சிப்பாங்க. ஸோ அதனாலவே மாஷாஅல்லான்னு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது அவங்கக்கிட்ட. ஸோ இப்படி தான் நான் சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக கொஞ்சம் கலர்ஸ் தந்துருந்தாங்க. ஸோ அதை தான் இப்போ நான் வந்து பேஸ்ட் பண்ணணும். அந்த ஒரு கார்னரில் பேஸ்ட் பண்ணணும். இதெல்லாம் வந்து நைட்டு ஒரு 1 o'clock 2 சம்திங் நான் மட்டும் உட்காந்து எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லோரும் தூங்கிட்டாங்க. இதெல்லாம் நான் வந்து லாஸ்ட் டே தான். ஏன்னா வந்து அடுத்தடுத்து வேலையாகவே இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த மந்த்து ஃபுல்லாகவே டிசம்பர்லேருந்து ஜனவரி மந்த் ஃபுல்லாகவே பிஸி ஷெடியூல்ஸாகவே தான். ஏன்னா வீடு மாறினது, அதுக்கு முன்னாடி வெள்ளம் வந்துச்சு பழைய வீட்டில், ஃப்ளட்டு வந்தது, அதுக்கப்புறம் அதை எல்லாம் க்ளீன் பண்ணி முடிஞ்சதுமே வீடு மாறினது, அதை கொஞ்சம் துப்புராக்கி முடிஞ்சதுமே வந்து இது ஷேஹம்மா வந்து நர்சரி சேர்த்தது, அப்புறம் நர்சரி சேர்த்து முடிச்சதுக்கு அப்புறமேட்டு வந்து இப்போ கரண்ட்டு சிச்சுவேஷன் என்னன்னா சைஹம்மாவுடைய பாஸ்போர்ட்டுக்கு அழைச்சிட்டு இருக்கிறேன். ஸோ இப்படியே ஒன்றா ஷெடியூல்ஸ் வந்து பிஸியாகவே போயிட்டு இருக்குது. ஸோ அதனால் வந்து எனக்கு இப்போ நாளைக்கு ஸ்கூல்னு இருக்கும்போது இன்றைக்கி நைட்டு தான் எனக்கு டைம் இருந்துச்சு. சரி செஞ்சு முடிச்சிடலான்னு சொல்லி நைட்டு 1 o'clock 2 நான் வந்து உட்காந்து இது பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஒரு வழியாக வந்து எல்லா புக்ஸுக்கும் வந்து கவர் போட்டாச்சு. இவங்களுக்கு வந்து அந்த பிரைனி கிட்ஸில் வந்து எல்கேஜி அந்த குரூப்புக்கு வந்து 3 கிளாஸஸ் வந்து பிரிச்சிருந்தாங்க செப்பரேட்டாக. ஸோ பிங்க், ஆரஞ்ச், பர்பிள் என்னமோ சம்திங். ஸோ இவங்களுக்கு வந்து ஷேஹம்மாவுக்கு வந்து பிங்க் கிளாஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ பிங்க் கிளாஸ்ன்றதுனாலேயே அவங்களுக்கு நான் வாங்கின பேக்காக இருக்கட்டும், வாட்டர் பாட்டிலாக இருக்கட்டும், டிஃபன் பாக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நான் பிங்க்கில் எடுத்தேன். ஸோ இதுதான் அவங்களுக்காக நான் வாங்கின ஷூ, டிஎஸ்ஐயில் தான் எடுத்தது. அப்புறம் வந்து இதுதான் அவங்களுடைய யூனிஃபார்ம். பிரைனி கிட்ஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது இல்லையா, அவங்க கொடுத்த யூனிஃபார்ம் இதுதான். ரெட் டிஷர்ட், அப்புறமேட்டு பிளாக் கலர் ஸ்கர்ட் அது. ஸோ அவங்களுக்கு செம்ம க்யூட்டாக இருந்தாங்க. ஃபஸ்ட் டே அவங்களுடைய அந்த ட்ரெஸ்ஸில் அவங்கள பார்க்கும்போது அவ்வளோ க்யூட்டாக இருந்தாங்க. ஸோ இதுதான் பிங்க்காக வந்து செட்டாக அப்படியே எடுத்துட்டேன். அவங்களுக்கு அந்த பிங்க் கலர்லேயே எல்லாமே எடுத்துட்டேன். அவ்வளோதான். இப்போ வந்து நான் பிள்ளைய வந்து ரெடி பண்ணிவிட்டு இப்போது ஸ்கூலுக்கு கிளப்பணும். அதுதான் இருக்குது.
பிரெய்னி கிட்ஸ் இன்டர்நேஷ்னல் அவங்களுடைய அந்த நர்சரியில் வந்து டைம் டேபிள் ஃபுட்ஸும் அவங்க தந்தாங்க. மண்டே என்ன, டியூஸ்டே என்ன, இதெல்லாம் என்ன அந்தந்த டேயில் என்னென்ன செஞ்சு கொடுக்கணுன்ற வரைக்கும் அவங்க தந்திருக்காங்க டைம் டேபிள். ஆனால் ஃபஸ்ட்டு வீக் அந்த வீக் மட்டும் உங்களுக்கு பிடிச்சதை குழந்தைக்கு என்ன பிடிக்குமோ அதை ஏன்னா வந்து கம்ஃபர்டபுளாக வைக்கிறதுக்காக குழந்தைங்கள. ஸோ அதுக்காக வந்து அந்த ஃபஸ்ட் வீக் மட்டும் உங்களுக்கு என்ன வேணுமோ குழந்தைங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செஞ்சு கொடுங்க அப்படி தான் சொன்னாங்க. ஸோ அன்றைக்கி நான் வந்து சீஸ் பவுல் எடுத்திருந்தேன். ஏன்னா அது அவங்களுக்கு ஃபேவரெட். எப்போவுமே நான் ஈவினிங்கில் அவங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன். சரி இப்போ இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுத்துடலான்னு சொல்லி அதுவும் மில்க் பிஸ்கெட்டும் தான் அன்றைக்கி நான் வச்சேன். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டவ் பக்கத்தில் மாங்காய் இருக்குது, பச்சை மாங்காய் எல்லாம். அந்த எங்கள் வீட்டு நான் சொன்னேன் இல்லையா, அந்த என் வீட்டோடைய மாங்காய் மரம் இருக்குதுன்னு, அதில் பிச்சது தான் எல்லாமே. நல்லா ஸ்வீட்டான மாங்காய் எல்லாம். ஸோ அதை பிச்சு வச்சுருக்குது. அவ்வளோதான். இப்போ நான் வந்து குழந்தைய வந்து கிளப்பி இப்போ அனுப்பணும். எல்லாம் வச்சாச்சு, டிஃபன் பாக்ஸ்லாம் ரெடி பண்ணிவிட்டு இப்போ அனுப்புறது தான் இருக்குது. ஆனால் வந்து நான் என்னை நினச்சி ரொம்ப வீக்காக நினச்சிக்கிட்டேன். நான் கவலைப்படுவேனோ, ஏன்னா வந்து ஷேகம்மா வந்து பிரிஞ்சதுலேருந்து சைஹாவாச்சும் நான் விட்டுட்டு போகிறேன். ஏதாவது அர்ஜென்ட்டுக்கு விட்டுட்டு போகிறேன் அம்மா கிட்ட. ஏன்னா ஷேகம்மாவை நான் வந்து விட்டுட்டு அர்ஜென்ட்டுக்கு கூட எங்கேயும் என்னை வெளியே போனது கிடையாது. அதனால நான் ரொம்ப பயந்துகிட்டே தான் இருந்தேன். நான் ரொம்ப கவலைப்படுவேன் நான் என்னன்னு. ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு வந்து ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு அந்த மூமெண்ட்டில். நான் கவலைப்படலை. மாஸ்டர்லாம் என் புள்ள வந்து அவங்களுடைய லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டாங்கன்ட்டு ஒரு ப்ரௌடாக இருந்துச்சு. ஸோ அங்கே இருந்த நிறைய ஹாஃப் அண்ட் ஆஃப் பிள்ளைகள் வந்து அழுதுகிட்டே இருந்தாங்க ஃபஸ்ட் டேங்கிறதுனால. ஆனால் மாஷாலன்னு ஷேகமா மட்டும் அழவே இல்லை. அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு டே ஸ்கூல் இந்த வீடியோவில் நான் போட்டேன், பார்த்துருப்பீங்க. ஐ ஹோப் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறேன். இனிங்க என்ன மெலடி இல்லை நஸ்லான் தேடி